Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.5 கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. ஸோ இப்போ இந்த செகண்ட் சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். இங்கே வந்து பவர் 1 தான் இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் எதுவும் சால்வ் பண்ண வேண்டாம். பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு தனியாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 9x square minus 16y square. இது எப்படி எழுதலாம், 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ 3x the whole square minus 4y the whole square எழுதலாமா? இப்போ ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் 9 ஆயிடும், 9x square, 4 ஸ்கொயர் 16 ஆயிடும். அப்போ 16y square. இப்போ இது என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா இது. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், a minus b into a plus b or a plus b into a minus b. anything is correct. ஸோ இப்போ இது எழுதியாச்சா? இது எழுதினதுக்கு அப்புறம் திரும்பி அதே மாதிரி கீழே இருக்கிறத எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு பாருங்க. 2x square plus 3x minus 20. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். நீங்கள் இந்த ஸ்டெப்பை தனியாக எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் சம்மில் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே கூட உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டெப் அப்படியே எழுதலாம். இப்போ 2x square plus 3x minus 20 இருக்கா? இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -40, அதாவது 2 into -20. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், -40. அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, +3. இப்போ -40 அப்படின்றது எப்போ வரும் நம்மளுக்கு, 8 5 times 40 அப்படின்னு தெரியுமா? நமக்கு இங்கே என்ன இருக்கு, ப்ளஸ்ல இருக்கு. அப்போ இங்கே ப்ளஸ்ல இருந்தா இது ப்ளஸ்ல வரணும், இது மைனஸ்ல வரணும். ஏன்னா பெரிய நம்பர் ப்ளஸ்ல இருந்தால் தான் அடிஷன்ல ஆன்சர் ப்ளஸ்ல வரும். அப்போ 8 - 5 3, 8 into -5 -40 தெரிஞ்சிருச்சா? ஆனால் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். இங்கே ஆனால் என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ நமக்கு வந்த ஆன்சரில் அந்த கோஎஃபிஷியன்ட்டால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே -5/2 வருமா? ஸோ அப்போ இதை வந்து இந்த மாதிரி எழுதும்போது நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். அதை நம்ம நார்மலாக குவாட்ராட்டிக் எழுதும்போது எப்படி எழுதுவோம், சாதாரணமாக நம்ம x + 4 அப்படின்னு எழுதிடுவோம். கரெக்டா? இப்போ இங்கே 5/2 வரும்போது மட்டும் நம்ம என்ன எழுதணும், 2x - 5 எழுதுறோம். இந்த 2 எங்கிருந்து வந்தது, ஆக்சுவலாக இது எழுதும் போது நம்ம x - 5 எழுதுவோம். ஆனால் இங்கே /2 இருக்கிறதுனால இந்த 2 என்ன பண்ணணும், இங்கே கொண்டு போகணும். ஸோ அப்போ 2x - 5 புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதோட என்ன ஆகுது, நம்மளுடைய குவாட்ராட்டிக் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து நான் எழுதி காமிச்சேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். நியூமரேட்டர்ல என்னென்ன இருக்கு, x + 4 டிவைடட் பை 3x + 4y இருக்கா, இன்டூ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3x - 4y இன்டூ 3x + 4y கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ டிவைடட் பை என்னென்ன எழுதலாம், டினாமினேட்டர்ல என்னென்ன வந்திருக்கு நம்மளுக்கு, x + 4 இன்டூ 2x - 5. இதான் என்ன இருக்கு நம்மளுக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கரெக்டாக பிராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, x + 4 x + 4 கட் ஆயிடுச்சு, 3x + 4y 3x + 4y கட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு மீதி என்னதான் இருக்கு, 3x - 4y டிவைடட் பை 2x - 5. இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த செகண்ட் சம் பார்ப்போம். x³ - y³ divided by 3x square plus 9xy plus 6y square into x square plus 2xy plus y square divided by x square minus y square கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, a³ - b³. அப்போ a³ - b³ ஃபார்முலா எழுதுவோமா, a minus b into a square plus ab plus b square. ஸோ இது என்னது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபார்முலாவை எழுதிட்டோம். a³ - b³ ஃபார்முலா எழுதியாச்சு. டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்கா? ஸோ இப்போ 3யை வெளியில் எடுத்துருங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, x square plus இங்கே 9ல் ஒரு 3 போயிடுச்சுன்னா வேற என்ன இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் 3y into x அப்படின்னு எழுதுறேன். இது ஏன் எழுதுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே 3y into x அப்படின்னு எழுதுறதுனால நம்ம வந்து ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் இது என்னதான் ஆக்சுவலாக
3xy தான். ஒரு 3 வெளியில கொடுத்துட்டோம். ஸோ மீதி வந்து 3xy தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 6ல ஒரு 3 போயிட்டதுனால 2y² இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ மேலே இங்க என்ன இருக்கு பாருங்க, a² + 2ab + b². கரெக்டா அந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, a² x² + 2ab + b². ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், x + y the whole square divided by a² - b² அப்படின்றது வந்து எப்படி எழுதலாம், நம்ம a + b into a - b எழுதலாமா? ஸோ x + y into x - y அப்படின்னு நம்ம இது எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். இப்போ இந்த போர்ஷனை நீங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணுங்க. அதாவது ஈக்குவேஷன் தான் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி x² + 4x + 4 இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த போர்ஷனை நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கிற ஒரு வேரியபிளா எடுத்துக்காம நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2y². கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்ணா 2y² வரணும். ஆட் பண்ணா சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3y வரணும். ஸோ ஆட் பண்ணா 3y வரணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ ப்ராடக்ட் பண்ணா 2y²னா இப்போ 2y y இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2y² வரும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3y வரும். அப்போ நம்மளே ரூட் என்னதான் 2y y. இதுக்கு முன்னாடி 4 1 இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து 2y y அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய ஆன்சர். ஸோ இப்போ பாருங்க, இதுல எதையும் கட் பண்ணலாம் பாருங்க. x - y x - y கட் பண்ணிடலாமா? இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு ஜஸ்ட் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மட்டும் எழுதி காமிக்கிறேன். x² + xy + y² மேல நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல 3 into இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், 2y y ரெண்டு ரூட்டா எடுத்திருக்கோமா? அப்ப x + 2y into x + y இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா? இன்டூ இப்போ x + y ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம், x + y into x + y. அது என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் எழுதலாமா? அப்ப டினாமினேட்டர்ல நமக்கு மீதி என்னதான் இருக்கு, x + y தான் இருக்கு. இப்ப பாருங்க என்னென்ன கட் ஆகும் பாருங்க, x + y x + y கட் ஆயிடுச்சு. இங்க ஒரு x + y இங்க ஒரு x + y கட் ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு மீதி என்னதான் இருக்கு, இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு மீதி இருக்கு. ஸோ அப்ப இந்த சம்மோட ஆன்சர் என்ன, x² + xy + y² divided by 3 into x + 2y. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் சம்மோட ஆன்சர். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், புதுசாக வந்து இந்த 2y² அப்படின்றத ஒரு கான்ஸ்டன்ட்டா, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணுங்க. இன்னொரு வேரியபிளா ட்ரீட் பண்ணாம கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டு கட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதோட 2ல 2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.